ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சந்திரகலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 சிட்டிகை சோடா உப்பு, 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் பிசைய வேண்டாம், ரொம்ப ஹார்டாகவும் பிசைய வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். மேலே லைட்டாக எண்ணெய் தடவி இதை மூடி வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 20 கிராம் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3ஐயும் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏலக்காயை அப்படியே போடாமல் விதையை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப நைஸ் பவுடர் வேண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இன்னொரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு கோவா எடுத்திருக்கேன். அது ஸ்வீட்லெஸ் கோவா. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த நட்ஸை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது கூடவே சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கம்பிப்பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு சின்ன கம்பிப்பதம் வந்தால் போதும். நம்ம ரொம்ப கெட்டியான பாகு காய்ச்சிட்டோம் அப்படின்னா சந்திரகலா சிரப்பில் ஊறாது, சீக்கிரமாக இறுகிக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இதை நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதை இந்த திக்னஸ்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து கொண்டு வரணும். அவ்வளோதான். மீதி எக்ஸஸாக உள்ளதை இந்த மாதிரி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் மிதமான ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வெளிப்பக்கத்தில் சீக்கிரமாக நமக்கு செவந்துடும், உள்ளார வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்குது. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இந்த சுகர் சிரப்பில் ஊறினா போதும். அதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த அடிசல் போட்டு அதே சுகர் சிரப்பில் ஊற வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சந்திரகலா ரெடி ஆகிடுச்சு.